அனைவருக்கும் வணக்கம். ராமாயணத்துல இப்படி பாலம் கட்டுறதுக்கு அணில் கூட உதவுச்சுன்னு சொல்லுவாங்களோ, அதே போல என்னுடைய சிறு அறிவு அனுபவம் அதன் மூலமா ஆரோக்கியத்தை பத்தி நானும் பேசலாம் அப்படின்னு என்னுடைய அனுபவத்தின் மூலமாகவும் நான் மக்களுக்கு சொல்லணும்னு சொல்லிதான் இந்த விஷயத்த நான் சொல்லிட்டு வரேன். இன்னைக்கு சங்கு அப்படின்ற ஒரு டாபிக் பேசுவோம், ஓகேங்களா? இந்த சங்கு யார் வச்சிருக்கா? பெருமாள் வச்சிருக்காரு. ஏன் பெருமாள் வச்சிருக்காரு? அதோடைய உண்மை, அதுக்குள்ள சூட்சுமம் புரிஞ்சுதான் வச்சிருக்காரு. சங்கு நம்ம வீட்டுல பல பேர் பூஜையில வச்சிருக்கோம். பல பேர் இந்த இறப்புக்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு கருவின்னு சொல்றாங்க. ஆனா உண்மையிலேயே சங்குடைய ஒளி சங்கநாதம் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. சங்கு ஊதுறான்னு சொல்லவே கூடாது, சங்கநாதம் அப்படின்னு தான் அதை சொல்லணும். இந்த சங்கு கடல்ல இருந்து எடுக்கக்கூடிய அற்புதமான பொருள். பல்வகை சங்குகள் இருக்கு, துணைய வகை இருக்கு. சராசரியா உள்ள ஒரு சங்கு, நல்ல சுத்தமான சங்கு காதுல வச்சீங்கன்னா அதுல இருந்து ஓம்ன்ற பிரணவ சக்தி உள்ள ஒளியோட வரும். நீங்க பூஜையில அதை சுத்தம் பண்ணி கழுவி அதுல போட்டு இட்டு வச்சு அதை புனிதப்படுத்தி ஒரு பிளேட்ல, இரும்பு பிளேட்ல ஒரு கண்ணாடி மண் பாத்திரம் அது மேல அந்த சங்கை வச்சு நீங்க பூஜை பண்ணும் பொழுது அந்த பூஜை அறை முழுவதும் அந்த ஓம் என்ற பிரணவம் அந்த சங்கு மூலமா உள்ள போய் வெளியே பரவும். அதுக்காக தான் சங்க பூஜையில வைக்கிறது. அடுத்து அதே சங்கை நீங்க தீர்த்தத்துக்கு பயன்படுத்தலாம். அந்த சங்குல ஒரு துளசி தீர்த்தம், ஒரு பச்சை கற்பூரம் சாமி கிட்ட வச்சு நைவேத்தியம் பண்ணிட்டு அதை தீர்த்தமா எல்லாருக்கும் சங்கு மூலமா கொடுத்தீங்கன்னா உங்களுடைய ஆரோக்கியம் மேம்படும், உங்களுடைய சூட்சமும் நன்றாக வேலை செய்யும், உங்களுடைய ஆறாவது சக்கரா பலமடையும், இறைவனுடைய அருள் சங்கு மூலமாக கிடைக்கும். நமக்கு போர்கள் அந்த காலத்துல பயன்படுத்தினாங்க. துரியோதனம் ஒரு சங்க ஊதுவாரு, கிருஷ்ணர் ஒண்ணு பண்ணுவாரு. இப்படி எல்லாரும் சங்க தன்னுடைய ஒரு மொழியா, நான் யுத்தத்துக்கு தயார், ஒரு சங்கநாதம், நான் உன்னை என்ன செய்து விடுவேன் பார், நான் நரி போன்றவன், ஓநாய் போன்றவன், நான் சிங்கம் போன்றவன், அப்படி பிரதிபலிக்கக்கூடிய ஒரு ஒளி தான் சங்கு. அது அன்னைக்கு போர்க்காலத்துல பயன்படுத்துறாங்க. இன்னைக்கு நம்ம எப்படி பயன்படுத்துறோம்? மட்டமா சொன்னா சாவுக்கு பயன்படுத்துறாங்க. ஆனா உண்மை அது கிடையாதுங்க. இறந்தவர் ஆன்மா போறதுக்கு இந்த சங்க நாதம் ஒரு உதவி செய்யும். அப்ப இறந்தவங்க வீட்டுல அந்த சங்க நாதம் வாசிக்கும் பொழுது இந்த ஆன்மா அங்கேயே சுத்திக்கிட்டு இருக்கும். அது வெளியே போகாது. பாடி விட்டு போறதுக்கு ரொம்ப கஷ்டப்படும். இத்தனை நாள் வளர்ந்து வீடாச்சே, கூட இருந்த உறவாச்சே, போகாது, துடிக்கும், தவிக்கும், அங்கேயும் போகாம இங்கேயும் போகாம. அதை வழி அனுப்பக்கூடிய ஒளி தான் சங்கு. இந்த சங்கை வாசிக்கும் பொழுது அந்த ஆன்மா அமைதி அடைந்து தன்னுடைய இடத்தை நோக்கி செல்லும். அதற்கு உதவி செய்வதுதான் இந்த சங்கு, சங்கநாதம். அடுத்தது அந்த டெட் பாடியை சுத்தி சில பாக்டீரியா உருவாயிரும், கிருமிகள் உற்பத்தி ஆயிரும். அது அங்கே உள்ளவங்களுக்கு பரவும். இந்த சங்கநாதத்துக்கு சில பாக்டீரியாவை அழிக்கக்கூடிய தன்மை இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அல்ல யாராவது ஒருத்தவங்க உள்ள வந்தவொடனே சங்கு ஊதுவாங்க, அங்க வாசிப்பாங்க. ஆனா நம்ம அவங்கள வரவேற்கிறதுக்காக பண்றோம்னு நினைக்கிறோம். ஆனா உண்மை அது கிடையாது. அந்த வர்றவங்களுக்கு தொற்று ஏற்படக்கூடாது, இருக்கிறவங்களால தொற்று அவங்களுக்கு வரக்கூடாது அப்படின்னு அந்த இடத்துல ஒரு ஒளி அலைகளை, ஒரு வைப்ரேஷனை ஏற்படுத்துறாங்க சங்க நாதத்தின் மூலமா. இன்னைக்கு நமக்கு எதை மறந்துட்டோம்? அந்த சங்கநாதம் அங்கே உள்ள பாக்டீரியாவை கொள்ளுது, சில அதிர்வுகளை உற்பத்தி பண்ணுது, நோய்களை தடுக்குது அப்படின்ற எண்ணெல்லாம் நமக்கு போய் செத்தா சங்கு ஊதும். மட்டமா சொல்றான், ஐயா அவனுக்கு சங்கு ஊதிட்டான்டா, எவ்வளவு கேவலமா ஆக்கிட்டோம், எவ்வளவு உயர்ந்த பொருள். பெருமாள் கையில இருக்க சங்கு இப்படிப்பட்ட வார்த்தையா கேட்கணும் சொல்லுங்க? அதனால சங்கை இனிமே புனிதமான தெய்வீக கருவியாய் நினைத்து ஒரு நல்ல சங்கு காதில் பிரணவம் ஒலிக்கக்கூடிய அமைப்பா பார்த்து வாங்கி உங்க பூஜையில வைங்க. அதுல தீர்த்தங்களை ஊற்றி அதை பிரசாதமா கொடுங்க. அந்த அதிர்வுகள் அந்த தீர்த்தத்துல பாய்ந்து உங்கள் உடலுக்கு ஆரோக்கியத்தை கொடுக்கும். சங்கநாதம் இனிமே சாவுன்னு நினைக்காத, ஆன்மா சுத்தமாகுதுன்னு அர்த்தம். அங்கே உள்ள பாக்டீரியாவை அழிக்குது அப்படின்ற ஒரு எண்ணத்துக்கு நீங்க வாங்க. உங்க எண்ணங்கள் மாறட்டும். இந்த கருத்துக்களை பிறருக்கு சொல்லுங்க. அப்ப சங்குனா செத்த விடுன்னு யாரும் நினைக்க மாட்டான். அந்த ஆன்மா புனிதமடைய போகிறது, அந்த ஆன்மா இறைவனை சேரப்போகிறது. அதற்கு துணையாக இருக்கக்கூடிய ஒரு பொருள் தான் சங்கநாதம் அப்படின்னு நினைச்சுக்கோங்க. நீங்க முதல்ல கருத்தை மாத்துங்க, பல பேருக்கு என் கருத்தை சொல்லுங்க. அப்ப எல்லாருக்கும் மெல்ல ஒரு காலத்துல சங்கு என்பது ஒரு நாதம், அது ஆன்மாவை பலப்படுத்தும், உடல்ல இருந்து பிரிந்த அந்த ஆன்மாவை இறைவனை சேர்க்கும் அப்படின்னு நினைங்க. மருத்துவமா பயன்படுத்தும் பொழுது, ஆரோக்கியமா பயன்படுத்தும் பொழுது அதை பூஜையில வைக்கலாம். அந்த பிரணவ சக்தி அந்த ரூம்ல, அந்த அறையில பரவும். அடுத்து அதில் ஊர்த்தக்கூடிய, அதில் சேர்க்கக்கூடிய பொருள்கள் துளசி, பச்சை கற்பூரம், இதெல்லாம் அந்த தண்ணீரை மேம்படுத்தும். அடுத்து இறைவனை வழிபாடு பண்ணும் பொழுது அந்த தண்ணீருக்கு எப்பயுமே மந்திரங்கள் கிரகிக்கூடிய தன்மை உண்டு. அப்ப சங்குல உள்ள தீர்த்தம் உங்க மந்திரங்களை கிரகிக்கும், உங்களுடைய வேண்டுகோளை ஈர்க்கும்.
அப்போ சங்குல அந்த வைப்ரேஷன் அந்த தண்ணியில பரவி உங்களுக்கு தீர்த்தமாக கிடைக்கும் பொழுது அந்த தீர்த்தம் உங்களுடைய உள்ளுறுப்புகளை பலப்படுத்தும், உங்களோட ஆறாவை சரி பண்ணும். ஓகே, அந்த இடமே சுபிட்சம் அடையும். அதான் இறை வழிபாட்டில் சங்கு என்பது இறைவனுடைய கருவி. இறைவனுடைய கருவியை நம்ம வீட்டில் வச்சிருக்கோம்னா பாருங்க. அதனால உயர்ந்த எண்ணத்தோட அந்த சங்கை இனிமே பாருங்க, அந்த சங்கநாத ஒளியை கேளுங்க. வாய்ப்பு கிடைத்தால் சங்கநாத பயிற்சின்னு கிளாஸ்லாம் எடுக்கிறாங்க, அதில் போய் சேருங்க. சங்க வாசித்து அந்த நுரைகளை பலப்படுத்துங்க. உங்களுடைய குரல் நான்கள் அழகாக மாறும், உங்களுடைய ஆரோக்கியம் மேம்படும். சங்கநாதம் வீட்டில் ஒலித்தால் இனிமே சுபிட்சம்தான், ஆரோக்கியம்தான் அப்படின்ற எண்ணத்துக்கு வாங்க. நன்றி.